இன்றைய முக்கிய செய்திகள். பிரதமர் திறன் வளர்ச்சி திட்டத்தில் பல்லாயிரம் கோடி ரூபாய் ஊழல், ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்திய கணக்கு தணிக்கை அறிக்கை. கடும் பனியால் வட மாநிலங்களில் இயல்பு வாழ்க்கை முடக்கம், ஹெலிகாப்டர் இறங்க முடியாததால் பாதி வழியில் திரும்பினார் மோடி. தமிழரின் தொன்மை நாகரிகத்தை அடுத்த தலைமுறையும் அறிய வேண்டும், கீழடி பொருணை அருங்காட்சியகங்களை பார்வையிட ஸ்டாலின் அழைப்பு. ஐசிசி உலகக்கோப்பை போட்டிக்கான இந்திய அணி அறிவிப்பு. சுப்மன் கில், ஜிதேஷ் சர்மா நீக்கம், ரிங்கு சிங், இஷானுக்கு மீண்டும் வாய்ப்பு. வணக்கம். வணக்கம். பிரதமர் திறன் வளர்ச்சி திட்டத்தில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருப்பதாக கணக்கு தணிக்கை அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்துள்ள நிலையில் அதை கட்டுப்படுத்த 15 வயது முதல் 59 வயது வரையில் உள்ளவர்களுக்கு குறுகிய கால தொழில் திறன் மேம்பாட்டு பயிற்சியை மத்திய அரசு வழங்கி வருகிறது. பிரதமர் திறன் வளர்ச்சி திட்டம் எனப்படும் இந்த திட்டம் மூலம் மத்திய தொழில் பயிற்சி மையங்களில் பயிற்சி வழங்க 14,450 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த பயிற்சி திட்டத்தில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்திருப்பதாக மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட தலைமை கணக்கு தணிக்கையாளர் அறிக்கை ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்தியுள்ளது. பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா எனப்படும் இந்த திட்டத்தின் கீழ் கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை 3 கட்டங்களாக வழங்கப்பட்ட பயிற்சியில் இந்த முறைகேடுகள் அரங்கேறியிருப்பதாகவும், பயிற்சி பெற்ற 95,90,801 பேரில் 90,66,264 பேரின் விண்ணப்பங்களில், அதாவது 94.53% பயனாளிகளுக்கு வங்கி எண்ணே குறிப்பிடப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மீதமுள்ள 5,24,537 பேரில் 52,381 பயனாளிகளுக்கு 12,122 வங்கிக் கணக்கு எண்களே மீண்டும் மீண்டும் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், 4,72,156 பயனாளிகளுக்கு இஷ்டம் போல 11111111 என்றும் 1234567789 என்றும் போடப்பட்டுள்ளதுடன் சில கணக்குகளில் ஒற்றை எண்கள் மற்றும் பெயர்களும் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக CAG அறிக்கை தெரிவித்துள்ளது. நடைமுறை சிக்கல்களால் கணக்கு எண் கட்டாயமில்லை என்றும் ஆதார் இணைப்பின் மூலம் வழங்கப்படும் என மத்திய அரசு விளக்கம் அளித்ததால் அது குறித்து விசாரித்த போது 24.53 லட்சம் பேருக்கு, அதாவது 25.58% பேருக்கு மட்டுமே பணம் அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும், அதிலும் 18% பேருக்கு முறையாக பணம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. மேலும் 34 லட்சம் பேர் பயிற்சி முடிந்த பிறகும் எந்த பணமும் பெறாமல் உள்ளதாகவும், பீகார் உள்ளிட்ட பல மாநிலங்களில் பயிற்சி அளிக்கப்பட்டதாக கூறப்பட்ட மையங்களே மூடப்பட்டு கிடப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் CAG அறிக்கை தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் மாநிலங்களில் ஒரே புகைப்படத்தை பயன்படுத்தி வெவ்வேறு மாநிலங்களில் அடையாள அட்டை தயாரித்து ஆள் மாறாட்ட மோசடியும் அரங்கேற்றப்பட்டிருப்பதாக தலைமை கணக்கு தணிக்கையாளர் அறிக்கை ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்தியுள்ளது. வட மாநிலங்களில் கடும் பனிமூட்டம் காரணமாக இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. கடந்த சில நாட்களாகவே வட இந்திய நகரங்களில் கடும் பனிப்பொழிவு காணப்படுகிறது. இதனால் தலைநகர் டெல்லி மற்றும் பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களில் விமானம், ரயில் மற்றும் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஸ்ரீநகர், நொய்டா, கர்னால், மொரதாபாத் உள்ளிட்ட நகரங்களில் பனிமூட்டம் காரணமாக மக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். டெல்லியில் நேற்று 82 விமானங்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் இன்று 63 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. டெல்லிக்கு வரவேண்டிய 66 விமானங்கள் பிற நகரங்களுக்கு திருப்பிவிடப்பட்டன. டெல்லியில் இன்று காலை எதிரில் இருப்பவர்கள் தெரியாதபடி பனிமூட்டம் நிலவியது. காலை 8 மணிக்கு காற்றின் தர குறியீடு 384 இருந்தது. இது மிகவும் மோசமான பிரிவில் இடம் பிடித்துள்ளதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து இந்திய வானிலை மையம் டெல்லிக்கு மிக அடர்ந்த பனிமூட்டம் குறித்து ஆரஞ்சு எச்சரிக்கையை விடுத்துள்ளது. காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளில் உறைபனி நீடிப்பதால் வாகன போக்குவரத்து முடங்கியது. இதனிடையே மேற்கு வங்கத்தின் நாடியாவில் நடைபெறவிருந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க பிரதமர் திரு மோடி கொல்கத்தா விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டரில் சென்றார். ஆனால் கடுமையான பனிமூட்டம் காரணமாக ஹெலிகாப்டர் தரையிறங்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதையடுத்து பிரதமர் பயணித்த ஹெலிகாப்டர் கொல்கத்தா விமான நிலையத்திற்கே திரும்பியது. திரு மோடி நேரில் செல்ல முடியாத நிலையில் காணொலி வாயிலாக உரையாற்றினார். தமிழர்களின் தொன்மை நாகரிகத்தை ஜென்சி தலைமுறைக்கும் கடத்தும் வகையில் பொருணை அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு ஸ்டாலின், ஒவ்வொரு தமிழரும் கீழடி மற்றும் பொருணை அருங்காட்சியகங்களை பார்வையிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நெல்லை மாவட்டத்தில் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைப்பது உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க 2 நாள் பயணமாக இன்று காலை தூத்துக்குடி விமான நிலையம் வந்தார்.
அங்கிருந்து சாலை மார்க்கமாக நெல்லை சென்ற திரு ஸ்டாலினுக்கு அரியகுளத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பாளையங்கோட்டை கேடிசி நகர் ரவுண்டானாவில் இரு மரங்கிலும் திரண்ட பொதுமக்களும் தொண்டர்களும் கிராமிய நடனங்களுடன் மேள தாளம் முழங்க உற்சாக வரவேற்பளித்தனர். சாலையில் இறங்கி நடந்து சென்ற திரு ஸ்டாலின் பொதுமக்களுடன் கைகுலுக்கி வாழ்த்து தெரிவித்தார். அதன் பின்னர் டக்கம்மாள்புரத்தில் கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கம் சார்பில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் அவர் பங்கேற்றார். தொடர்ந்து ரெட்டியார்பட்டி பகுதியில் 13 ஏக்கர் நிலப்பரப்பில் 54,296 சதுர அடி பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள பொருணை அருங்காட்சியகத்தை அவர் திறந்து வைக்கிறார். தாமிரபரணி கரையில் அமைந்துள்ள ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொர்க்கை, துலுக்கர்பட்டி ஆகிய தொல்லியல் தளங்களில் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை மேற்கொண்ட அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்கள் அந்த அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் இரும்பின் தொன்மையை பறைசாற்றிய சிவகலை, தமிழ் பண்பாட்டின் தொட்டிலாக கருதப்படும் ஆதிச்சநல்லூர், சங்ககால பாண்டியரின் துறைமுகமான கொர்க்கை ஆகிய இடங்களில் கிடைக்கப்பெற்ற அரிய தொல்பொருட்கள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் பொருணை அருங்காட்சியகம் குறித்து முதலமைச்சர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் அதில் தமிழரின் தொன்மையை உலக அரங்கில் கொண்டு செல்லும் முயற்சியில் தமிழக அரசு முனைப்புடன் செயல்படுவதாக கூறினார். இந்த தலைமுறையினருக்கு மட்டுமல்ல, ஜென்சி உள்ளிட்ட அடுத்தடுத்த தலைமுறைக்கும் எடுத்துட்டு போகணும்னு பார்த்து பார்த்து இவ்வளவும் செஞ்சுருக்கிறோம். என்னோட இந்த எண்ணம் ஈடேற நீங்கள் எல்லாரும் உங்கள் குடும்பங்களோட கீழடி அருங்காட்சியகத்தையும் பொருணை அருங்காட்சியகத்துக்கும் அணியணியாய் வரணும்னு அன்போட உரிமையோடு அழைக்கிறேன். கீழடி, பொருணை அருங்காட்சியகங்களை பொதுமக்கள் குடும்பத்துடன் வந்து பார்வையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட திரு ஸ்டாலின், பொருணை அருங்காட்சியகம் தமிழரின் பெருமை என்றும் தெரிவித்தார். ICC 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு சாம்பியன் இந்தியா உட்பட 20 அணிகள் பங்கேற்கும் 10வது ICC 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 8ஆம் தேதி வரை இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெறவுள்ளது. போட்டியில் பங்கேற்கும் 20 அணிகளும் 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. இதில் A பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்திய அணி தனது தொடக்க ஆட்டத்தில் பிப்ரவரி 7ஆம் தேதி மோதவுள்ள போட்டி மும்பை வான்கடே மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்கும் 15 வீரர்கள் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணியில் அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, அக்சார் பட்டேல், பும்ரா, அர்ஷ்தீப் சிங், குல்தீப் யாதவ், ரிங்கு சிங், வருண் சக்கரவர்த்தி, இஷான் கிஷன், வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். சுப்மன் கில், ஜிதேஷ் சர்மா ஆகியோர் நீக்கப்பட்டுள்ளனர். நீண்ட நாட்களுக்கு பிறகு இஷான் கிஷன், ரிங்கு சிங் ஆகியோர் இந்திய அணிக்கு திரும்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது. வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டவர்கள் மற்றும் புதிய வாக்காளர்களுக்கான 2 நாள் சிறப்பு முகாம் சென்னையில் தொடங்கியுள்ள நிலையில் SIR படிவங்களை உரிய முறையில் பூர்த்தி செய்தும் தங்களது பெயர் இடம்பெறவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பிறகு வரைவு வாக்காளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. இதில் சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 தொகுதிகளில் 14,25,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். அந்த தொகுதிகளில் பெயர் நீக்கப்பட்டவர்கள் மற்றும் புதிய வாக்காளர்களுக்கான 2 நாள் சிறப்பு முகாம் சென்னையில் இன்று தொடங்கியது. தேனாம்பேட்டை உயர்நிலை பள்ளியில் நடைபெற்ற சிறப்பு முகாமுக்கு வந்தவர்கள் தங்களது பெயர் வரைவு பட்டியலில் இருக்கிறதா என்பதை சரிபார்த்தனர். சிலர் அனைத்து ஆவணங்களை அளித்தும் தங்களது பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக புகார் தெரிவித்துள்ளனர். SIR ஃபார்ம் ஃபேமிலிக்கே ஃபில் பண்ணி கொடுத்துருக்கேன். என்னுடைய ஓட்டு, அப்பாவோட ஓட்டு, அம்மாவோட ஓட்டு, தங்கச்சியோட ஓட்டு வந்திருக்கு. என் தம்பி ஒய்ஃப் இது, என்னுடைய ஒய்ஃப் இது வரல. அதுதான் இப்போ புதுசாக வரைவு வாக்காளர் பட்டியல் இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. வந்து பார்த்தேன், அந்த லிஸ்ட்டில் வந்து அந்த 4 ஓட்டு மிஸ் ஆகுது. மறுபடியும் கேட்டுட்டு அவங்களுக்கு என்ன ஃபார்ம் ஃபில் பண்ணி தரணுமோ அதை ஃபில் பண்ணி தரணும். மறுபடியும் SIR ஃபார்மில் என்னோடதும் எங்கள் பொண்ணு தான் வந்துடுச்சு. SIR ஃபார்ம் வந்துச்சு, எங்கள் வீட்டுக்காரது வரல. அதனால் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து அப்ளை பண்ணுறதுக்கு 6 ஃபார்ம் அப்ளை பண்ணுறதுக்காக வந்தோங்க. அதில் வந்து இப்போ நிறைய பேர் வந்து பேர் வந்து நீக்கப்பட்டிருக்குங்க. இப்போ வந்து அதனால தான் இப்போ 6 ஃபார்மு இப்போ எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். சென்னையில் அந்தந்த வாக்குச்சாவடிகளில் இந்த சிறப்பு முகாம் நாளையும் நடைபெற உள்ளது. புதிய வாக்காளர்கள் பதிவு மற்றும் பெயர் சேர்த்தலுக்கு படிவம் 6ஐயும், இறப்பு மற்றும் இடமாற்றம் காரணமாக பெயர் நீக்குவதற்கு படிவம் 7ஐயும், பெயர், வயது, முகவரி மாற்றம் உள்ளிட்ட திருத்தங்களுக்கு படிவம் 8ஐயும் நிரப்பி சமர்ப்பிக்க வேண்டும். இதனிடையே வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் உள்ளதா என்பதை www.elections.tn.gov.sir 2026.aspx என்ற இணையதளத்தில் சரிபார்க்கலாம் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது.
voters.eci.gov.in/download e-roll அல்லது electoralsearch.eci.gov.in என்ற இணையதளங்களிலும் விவரங்களை பதிவு செய்து சரிபார்க்கலாம். எஸ்ஐஆர் மூலம் நீக்கப்பட்டவர்களின் பெயர்கள் மற்றும் அதற்கான காரணத்தை erolls.tn.gov.in/asd/ என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். இனி வருவது செய்தி துளிகள். வரைவு வாக்காளர் பட்டியல் சரிபார்த்தல் தொடர்பாக திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நாளை மாலை முதலமைச்சரும் கட்சியின் தலைவருமான திரு மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறுகிறது என திமுக பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் அறிவித்துள்ளார். காணொலி வாயிலாக நடைபெறும் இக்கூட்டத்தில் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் தொகுதி பார்வையாளர்களும் கலந்து கொள்ளுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கேரளாவில் காவல் நிலையத்தில் ரகளை செய்ததாக வழக்கு தொடரப்பட்ட பெண் உயர்நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி காவலர் தன்னை தாக்கும் வீடியோ பதிவை பெற்று வெளியிட்டுள்ளார். கடந்த ஆண்டு எர்ணாகுளம் வடக்கு காவல் நிலையத்திற்கு கைது செய்து அழைத்துச் செல்லப்பட்ட பெஞ்சோ என்பவரின் மனைவி சைமோள் குழந்தைகளுடன் காவல் நிலையம் சென்றார். பெஞ்சோவை காவல்துறையினர் தாக்கும் போது தடுக்க முற்பட்ட அவர் தாக்கப்பட்டதுடன் ரகளையில் ஈடுபட்டதாக பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் சைமோள் தொடர்ந்த வழக்கில் சிசிடிவி பதிவை அவருக்கு வழங்க உத்தரவிடப்பட்டது. சைமோளை தாக்கும் பரத் சந்திரன் என்ற காவலர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க உயரதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். இசை முரசு நாகூர் அனிஃபா நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தமிழக அரசு சார்பாக நாகூர் சில்லடி தர்கா எதிரே 1,98,00,000 ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள இசை முரசு நாகூர் EM ஹனீஃபா பூங்காவை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி திறந்து வைத்தார். தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நாகூர் ஹனீஃபா நூற்றாண்டு விழாவில் பங்கேற்ற அவர் ஹனீஃபாவின் குடும்பத்தினரை கௌரவித்தார். முதலமைச்சரின் தொலைநோக்கு சிந்தனையுடன் கூடிய கடும் உழைப்பால் தமிழ்நாடு வெற்றி மேல் வெற்றி காண்பதாக தமிழ்நாடு அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் அறிவுசார் எதிர்காலத்தை வடிவமைக்கும் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாகவும் தொழில் வழிகாட்டி நிறுவனம் வெளியிட்டுள்ள இந்திய காப்புரிமை பதிவுகளின்படி தமிழ்நாடு மாபெரும் வளர்ச்சி அடைந்துள்ளதாகவும் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்திய அளவில் பதிவுக்காக விண்ணப்பிக்கப்பட்ட 68,201 காப்புரிமைகளில் தமிழ்நாடு 23% அதிகமாக 16,440 காப்புரிமைகளை பதிவு செய்துள்ளது. திமுகவிடம் மக்கள் சக்தி இருப்பது பற்றி தாவேகா தலைவர் திரு விஜய்க்கு தெரியாது என்று இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் திரு ரகுபதி கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் வடவாளத்தில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமை அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ரகுபதி, திரு விஜய் எந்த காலத்திலும் எம்ஜிஆர் ஆக முடியாது என்றும் பாஜகவின் சி டீம் தான் அவர் என்றும் குறிப்பிட்டார். தீய சக்தி என்று விமர்சிக்கும் திரு விஜய்க்கு மக்கள் சக்தியை பற்றி தெரியாது என்று அவர் கூறினார். தீய சக்தியும் இல்லை, தூய சக்தி, இதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டோம். ஏன்னா எங்கள்கிட்ட இருக்குது மக்கள் சக்தி. அவருக்கு மக்கள் சக்தியை பற்றி தெரியாது. சினிமா வசனத்தில் தீய சக்தி தூய சக்தி என்று பேசியிருக்கிறார். நாங்கள் மக்கள் சக்தியை நம்புகின்றவர்கள். எங்களிடத்தில் மக்கள் சக்தி இருக்கிறது. கடலில் விழுந்து காணாமல் போன ராமேஸ்வரம் மீனவரை மீட்கும் வரை மீன்பிடி அனுமதிச் சீட்டு வழங்கக்கூடாது என அவரது குடும்பத்தினர் டோக்கன் வழங்கும் அலுவலக வாயிலில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கணேசன் என்ற அந்த மீனவர் நேற்று விசைப்படகில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராமல் கடலில் விழுந்து மாயமானார். அவரது குடும்பத்தினர் கண்ணீர் விட்டு கதறியபடி போராட்டம் நடத்தியது காண்போரை கண்கலங்க வைப்பதாக இருந்தது. கடலுக்குள்ள இறங்கினானா இந்த மேல வரலன்னு சொல்றாங்க. நாங்க நேத்துல இருந்து தேடி அழைகிறோம். என் புருஷன் வரவே இல்லையா. பிரபல மலையாள நடிகர் ஸ்ரீனிவாசன் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். பிரபல இயக்குனர் வினீத் ஸ்ரீனிவாசனின் தந்தையானவர் 225 படங்களில் நடித்துள்ளார். நடிகர், இயக்குனர், வசனகர்த்தா என பன்முகத்தன்மை கொண்ட அவர் தமிழில் லேசா லேசா, இரட்டை சுழி உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார். சிந்தா விஸ்டயாய ஷியாமலா என்ற மலையாள படத்திற்கு சிறந்த இயக்குனருக்கான தேசிய விருதை ஸ்ரீனிவாசன் பெற்றுள்ளார். நல்ல நண்பரை இழந்துவிட்டதாக இரங்கல் தெரிவித்துள்ள நடிகர் ரஜினிகாந்த் திரைப்படக் கல்லூரியில் தன்னுடன் படித்தவர் ஸ்ரீனிவாசன் என்பதை நினைவு கூர்ந்துள்ளார். ராசிபுரத்தில் மின்சார சிக்கன வார விழாவையொட்டி விழிப்புணர்வு பேரணியை அமைச்சர் திரு மதிவேந்தன் தொடங்கி வைத்தார். இதில் கலந்து கொண்டவர்கள் மின்சார சிக்கனத்தை வலியுறுத்தும் துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கினர். வந்தவாசியில் மின் சிக்கன விழிப்புணர்வு ஊர்வலத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தரணிவேந்தன் தொடங்கி வைத்தார். இதில் நூற்றுக்கணக்கான கல்லூரி மாணவிகள் பங்கேற்றனர். சிவகங்கை அடுத்த இலுப்பக்குடி கிராமத்தில் உள்ள இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை பயிற்சி மையத்தில் 44 வார பயிற்சி நிறைவு அணிவகுப்பு மிடுக்குடன் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற 1244 வீரர்கள் சாகசங்களையும் செய்து காட்டினர். துப்பாக்கிச் சுடுதல், பயிற்சி அணிவகுப்பு உள்ளிட்டவற்றில் சிறப்பாக செயல்பட்ட 6 வீரர்களுக்கு பயிற்சி மைய ஐஜி மனு மகாராஜ் பதக்கங்களை வழங்கினார்.
மதுரையிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு டிக்கெட் எடுக்காமல் ரயிலில் பயணித்த உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த 300 பக்தர்களுக்கு அபராதம் போட முயன்றபோது அவர்கள் தப்பியோட முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. டிக்கெட் பரிசோதகர்கள் ரயிலை நிறுத்தி சோதனை செய்தபோது ஜெய் ஹோ என முழக்கமிட்டபடி அவர்கள் தப்பியோடினர். பின்னர் 100 பேரிடமிருந்து 25,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டது. ஊர்காவல் படையில் சேர்வதற்கான தேர்வு மையமாக ஒடிஷாவின் சம்பல்பூர் விமான நிலைய ஓடுதளம் மாறியது பேசுபொருளாகியுள்ளது. ஒடிஷா மாநில ஊர்காவல் படையில் காலியாக உள்ள 187 இடங்களுக்கான தேர்வு நடைபெற்றது. இதில் 8000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற நிலையில் விமான ஓடுதளத்தில் தேர்வர்கள் தனித்தனியாக அமர வைக்கப்பட்டனர். தர்மபுரி நகர்ப்புற பேருந்து நிலையத்திலிருந்து மகளிர் விடியல் பயணத்திற்காக 7 புதிய பேருந்துகளை மாவட்ட ஆட்சியர் திரு சதீஷ் இன்று தொடங்கி வைத்தார். பென்னாகரம், ஏரியூர், பாலக்கோடு, காரிமங்கலம், கடத்தூர், பொம்மிடி பகுதிகளில் உள்ளவர்கள் பயன்பாட்டுக்காக இயக்கப்பட்டு வந்த பேருந்துகளுக்கு பதிலாக இந்த புதிய பேருந்துகள் விடப்பட்டுள்ளன. புதிய பேருந்தில் MP திரு மணி, MLA திரு வெங்கடேஸ்வரன் உள்ளிட்டோர் பயணம் செய்தனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 99,200 ரூபாயாகவும் ஒரு கிராம் 12,400 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் அதிகரித்து கிராம் 226 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பிரதமர் திறன் வளர்ச்சி திட்டத்தில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருப்பதாக கணக்கு தணிக்கை அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தமிழர்களின் தொன்மை நாகரிகத்தை அடுத்த தலைமுறைக்கும் கடத்தும் வகையில் பொருணை அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், கீழடி பொருணை அருங்காட்சியகங்களை ஒவ்வொரு தமிழரும் பார்வையிட அழைப்பு விடுத்துள்ளார். ICC 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுப்மன் கில், ஜிதேஷ் சர்மா நீக்கப்பட்டுள்ள நிலையில் இஷான் கிஷன், ரிங்கு சிங் அணிக்கு திரும்பியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.